புதுக்கோட்டை அருகே ஆன்லைன் ட்ரீம் 11 விளையாட்டில் 70,000 ரூபாயை இழந்து விட்டதால் 2.5 வயது குழந்தையை கொன்றுவிட்டு தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பூவரசகுடி கிராமத்தை சேர்ந்த சரத்குமார் எதிர் வீட்டை சேர்ந்த ஸ்ரீகாவை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் செய்துள்ளார். இவர்களுக்கு 2.5 வயதில் தன்ஷிகா என்ற பெண் குழந்தை உள்ள நிலையில் சிங்கப்பூரில் பணியாற்றி வரும் சரத்குமார் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு தனது மகளின் 2வது பிறந்த நாளுக்காக சொந்த ஊருக்கு வந்துவிட்டு சென்றுள்ளார். இவரது மனைவி ஸ்ரீகா கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கணவருக்கு தெரியாமல் ஆன்லைனில் ட்ரீம் 11 விளையாட்டில் ஈடுபட்டு பணத்தை இழந்ததாகவும் இதை அறிந்த கணவர் கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. கணவன் கண்டித்த பிறகும் ஸ்ரீகா மீண்டும் ட்ரீம் 11 விளையாட்டில் 70,000 ரூபாய் இழந்துவிட்டதாக கூறப்படுகிறது. கணவன் வேலை பார்த்து அனுப்பிய பணம் பேங்க் அக்கவுண்டில் இல்லாததை அறிந்து மனைவியிடம் விசாரித்து கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஸ்ரீகா மன உளைச்சலில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கணவர் வீட்டின் எதிரே உள்ள பெற்றோர் வீட்டில் குழந்தை இறந்த நிலையில் பெட்ஷீட்டில் மூடப்பட்டு கிடந்ததை அருகில் இருந்தவர்கள் தகவல் அறிந்து வல்லத்தரகோட்டை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் இறந்து கிடந்த சிறுமியின் உடலை மீட்டதுடன் வீட்டின் மற்றொரு அறையில் தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்த ஸ்ரீகாவின் உடலையும் மீட்டுள்ளனர். 2 உடல்களையும் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இறப்புக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்ததற்காக குழந்தையை கொன்றுவிட்டு தாயும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.